அப்போ வந்து நான் டைலரிங் கிளாஸு இப்போ சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இடத்துல விசாரித்தேன். பட் எங்கள் மேம் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது அவங்க பேசின விதமும் சரி, எங்களை அப்ரோச் பண்ண விதமும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக இருந்தது. ஸோ என்ன போர்ஷன்ஸ் நாங்கள் சொல்லித்தர போகிறோம், அதை எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றதை வந்து அவங்க கிளாரிட்டியாக சொன்னாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ்க்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரி இருந்தது. ஸோ என்னென்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக வந்து அவங்ககிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ண ஒரு 3 monthsலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராசஸ் இருந்தது. இண்டிவிஜுவலாக அவங்களால பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் ஸ்டிச்சஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா இப்போ என்னாலேயே லேர்ன் பண்ண முடியும் தனிப்பட்ட முறையிலே, நான் மற்றவங்க யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது கரெக்டான வழியில் எக்ஸிக்யூட் பண்ணுறதும் ப்ராப்பர் ஒரு சேனல் மூலயமா ஒருத்தங்க மூலயமா லேர்ன் பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கான்ஃபிடென்ஸாக அவங்களுடைய டார்கெட்டையும் கோலும் நோக்கி அவங்க முன்னேறி போவாங்க. ஸோ கலை மேம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அவங்க ரொம்ப மிஸ்ஸஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட நல்லா சொல்லி தராங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு பெஸ்ட்டு தான். ஸோ நல்லா லேர்ன் பண்ணிங்க, எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.